நான் பிரபு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி அதில் ஆல் செட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நான் சொன்னல இந்த மார்னிங் ரைஸ், இந்த மார்னிங் ரைஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, பழைய சாதம், அதாவது பழைய சோறுன்னு சொல்லுவோம்ல, அந்த பழைய சோறு தான். இந்த பழைய சோறோட இதை பற்றி, பெருமையை பற்றி, நன்மைகளை பற்றியும் நிறைய விதமாக அவங்க வந்து விவரிச்சிருக்காங்க. ஜென்ரலாக நீங்கள் இந்த பழைய சோறு நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ஒரு 60லேருந்து 70 வயது ஒரு மிக்க ஒரு வயதான ஒரு நபர்கிட்ட போயிட்டு அவங்க எப்படி, அதுவும் மெயினாக இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டு எப்படி இந்த வயதில் அவங்க திடகாத்திரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களோட ஆரோக்கியத்துக்கு என்ன இது பண்ணுறாங்க, என்ன மாதிரி சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எடுத்த வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சோறும் கம்பங்களியும் தான் சாப்பிட்றோம், வேற என்ன அப்படின்வாங்க ஒரே வார்த்தையில். அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த பழைய சோறு சாப்பிட்றதுனால என்னென்னலாம் பயன்கள்ன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த பழைய சோறுனா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். யூஸ்வலாக நம்ம மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சாதம் வடிப்போம், அது மீந்து போகிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்காக எடுத்து மூடி நம்ம அடுப்பாங்கிற ஓரமாக வச்சுருவோம். அடுத்த நாள் காலையில் நம்ம அதை எடுத்து புழிஞ்சு போட்டு சாப்பிடுவோம். இதுதான் பழைய சோறு இல்லை பழைய சாதம். நிறைய பேருக்கு ஏன்டா எங்களுக்கு இது கூடமா தெரியாது, இதெல்லாம் சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறது நல்லாவே தெரியுது. பட் இதை எதுக்காக நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து எதையுமே நம்ம செயல்முறை விளக்கமாக சொன்னாதான் அவங்க அதை எடுத்துக்கிறாங்க, அதை பின்பற்றுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இதோட இதை வந்து நான் சொல்லணுன்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம தண்ணி ஊற்றி வைக்கும் போது அதில் என்ன விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நொதித்தல்னு சொல்லுவோம், அதாவது ஃபெர்மெண்டேஷன். அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது கெமிக்கல்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆகி யூஸ்வலாக ஒரு பொருள் நம்ம எடுத்து வச்சா என்ன ஆகும், கெட்டு போகும். அதோட இது தன்மை தாண்டி போச்சுன்னா கெட்டு போயிடும். இதை மாதிரி இது வந்து இதுவும் கெட்டு போகிறது தான், பட் நல்ல விதமாக இது வந்து கெட்டு போகுது. அப்படி நல்ல விதமாக கெட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விதமான பாக்டீரியாக்கள்லாம் உண்டாகி நியூட்ரியன்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் வந்து அதிக லெவலில் வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ ஜென்ரலாக நம்ம சாப்பிட்றத விட இந்த பழைய சாதத்தில் சாப்பிடும்போது நம்மளுக்கு சத்துக்கள் வந்து கூடுதலாக கிடைக்குதுன்றது தான் உண்மையான விஷயம். அதுவும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, பிஸா, பர்கர், ஜங்க் ஃபுட்ஸ், சாட் ஐட்டம்ஸ்னு இப்படியே காலத்தை கடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற தலைமுறையினருக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதோட மகத்துவத்தை பற்றி சொல்லணும். இதை பழைய சாதத்தோட பெனிஃபிட் என்னென்னலாம் வந்து அதனால வந்து உடம்புக்கு எவ்வளோ பெனிஃபிட்ன்றதை சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ், அப்புறம் அந்த அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் வந்து அதிக லெவலில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நொதித்தல் காரணமாக ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆனதுனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இதை தவிர்த்து இதில் வந்து இரும்பு சத்து, இரும்பு அயன் இருக்குது, கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், செலினியம், சோடியம், அதுமாதிரி விட்டமின் B1, B6 அண்ட் B12 இருக்குது, அதுமாதிரி B2 இருக்குது. இந்த B6 அண்ட் B12 வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் ஃபுட் ஐட்டம்ஸில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஃபார்ச்சுனேட்டாக வந்து இது ஒரு பழைய சாதத்தில் கிடைக்குதுன்னும் போது கண்டிப்பாக இதை வந்து நம்ம விடவே கூடாது. சாப்பிட்டு நம்ம இந்த விட்டமின் B12 இதை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். இதெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒரு ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய சாதம் சாப்பிட்டா வந்து உடல் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும், உடல் பருமன் ஆகிடும், ரொம்ப வந்து லேசியாக ஃபீல் பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், பாடி மெட்டபாலிசத்தை நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த பாடி மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளை நாள் முழுக்க வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வைக்க உதவுது. அதேமாதிரி நம்மளோட உடம்போட pH வந்து பேலன்ஸ் பண்ணி வைக்குது. இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி வைக்கும்போது நம்ம வந்து எப்போதுமே வந்து எனர்ஜெட்டிக்காக தெரியும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் வந்து வெளிநாட்டிலையும் பண்ணிட்டு இருக்காங்க, உள்நாட்டிலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் பண்ண ஒரு ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா, இந்த IBS, இன்ஃப்ளமேட்டரி பவல் சிண்ட்ரோம் சொல்லுவோம், அதுமாதிரி இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், அந்த சீலியாக் டிசீஸ், இந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் இந்த பழைய சோறு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குதுன்றதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு ஆராய்ச்சிகள் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, வேறு என்னென்னலாம் பெனிஃபிட் இதில் இருக்குன்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது ஏற்கனவே சொன்ன நல்ல விதமான பாக்டீரியாக்கள் வந்து இதில் வந்து உண்டாகும்னு சொன்னாங்க. நம்மளோட கட் மைக்ரோபியம், அதாவது அந்த குடல் இருக்குல்ல, அந்த குடலை வந்து நல்லா ஆரோக்கியமாக வைக்கிறதுனால அந்த நம்மளோட டைஜஷன் வந்து நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகும். அதேமாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வயிற்றில் இருக்க புண்ணு, இந்த வயிற்று புண்ணு, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து சுத்தமாக தவிர்த்து இது பண்ணிடும். இது ஒரு ப்ரீபயாட்டிக்ஸாகவும் ப்ரோபயாட்டிக்ஸாகவும் வந்து யூஸ் ஆகுது இந்த பழைய சோறு. ஏன்னா அதில் இருக்க வந்து நல்ல விதமான பாக்டீரியாக்கள் வந்து இந்த குடல் வளத்தை வந்து நல்லாவே பாதுகாக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடலை வந்து நல்லா வந்து பளபளப்பாக வைக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா ஒரு ஆரோக்கியமாக நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அந்த உங்களுக்கு அந்த இந்த பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது. லைக் அந்த என்ன சொல்கிறது, தோல் சுருக்கங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கவே இருக்காது. இதை எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய சாதத்தை வந்து அடுத்த நாள் காலையில் சாப்பிடும்போது அவங்க இது கூட வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் கழிச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த வெங்காயத்தோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இது கூட இந்த வெங்காயமும் சேர்த்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்.
என்ன அடிஷ்னல் பெனிஃபிட்? யூஸ்வலாக வந்து நான் சின்ன வெங்காயத்தை தான் சொல்கிறேன், இந்த பல்லாரி வெங்காயத்தை சொல்லலை. ஏன்னா இந்த பல்லாரி வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பல்லாரி வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் 2200 மடங்கு அளவுக்கு சத்து வந்து அதிகமாக இருக்குது சின்ன வெங்காயத்தில். அது தொலியை மட்டும் லைட்டாக உரிச்சிட்டு நீங்கள் வந்து அதை சாப்பிட்டீங்கன்னா, பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட். காரணம் இதில் வந்து அலிசின் காம்போனன்ட் இருக்குது, அதே தவிர்த்து இது பாலிஃபினால்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக வந்து செயல்படுது. இதோட அந்த கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணி நம்மள ஆரோக்கியம், ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாச்சுன்னா இந்த ஹார்ட்டில் படிக்கிற இந்த பிளேக் ஃபார்மேஷன், அத்ரோஸ்க்ளரோசிஸ் போன்ற பிரச்சனைகள் வராது. ஏன்னா ஃபைப்ரோனெட்டிக் ஆக்டிவிட்டி வந்து நல்லா இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதை தவிர்த்து வந்து இது எக்ஸிமாவுக்கும் நல்லா வந்து இதாகும், யூஸ் ஆகும். பொடுகு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சின்ன வெங்காயத்தோட பெனிஃபிட் வந்து இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குது, நிறைய பெனிஃபிட் இருக்குது. அலர்ஜி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கவங்க வந்து இந்த இது, ஏன்னா இது பேசிக்காக ஒரு ஆன்டிஹிஸ்டமின் ப்ராப்பர்ட்டி. இந்த ஆன்டிஹிஸ்டமின் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இதை வந்து அலர்ஜியும் எதிர்த்து வந்து அலர்ஜி ஏதாவது வந்துச்சுன்னா அதையும் நம்மளை வந்து பாதுகாக்கும். சல்ஃபர் கண்டென்ட் வந்து இதில் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கொலாஜன் ஃபார்மேஷனை உண்டு பண்ணுறதுனால தோல் சுருக்கங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. எப்போதுமே இளமையாக உங்களை வந்து காமிக்கும். ஏர் ஃபாலிகல்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இதை மாதிரி வந்து சின்ன வெங்காயத்தோட பெனிஃபிட்டை வந்து நம்ம மட்டும் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது சின்ன வெங்காயத்தில். அதுக்கப்புறம் இதுதான், இந்த மாதிரி இந்த சின்ன வெங்காயத்தையும் பழைய சாதத்தையும் சாப்பிடும்போது ஏகப்பட்ட எனாமஸ் பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் லெவல், நான் எது பொட்டாசியம் இருக்கிறதுனால இது ஈவன் பிபியை கூட கண்ட்ரோல் பண்ணுது. பிபியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை ஆரோக்கியமாக வைக்குது. இந்த மாதிரி இந்த பழைய சாதத்தையும் சின்ன வெங்காயத்தையும் சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுவும் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் இந்த மாதிரி பீஸா, பர்கர், சாட் ஐட்டம்ஸ் இதுதான் சுவைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம 4 இன்ச்சு நாக்குக்காக நம்ம 6 அடி உடம்பை வந்து நம்ம வீணாக்கிக்க கூடாதுன்றதுக்காக இந்த பதிவை உங்களுக்கு மேற்கொண்டு சொல்கிறேன். இதை வந்து இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க. என்னென்ன விதமாக சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழைய சோறு, பழைய சாதம், பழங்கஞ்சி, ஐஸ் பிரியாணி, ஏழைகளின் உணவு, நீர் ஆகாரம், இந்த மாதிரி பல பேர்கள் வந்து இதுக்கு இருக்குது. ஜென்ரலாக இந்த கிராமத்து சைட்லாம் போனீங்கன்னா இந்த வயதானவங்க வந்து வருவாங்க. ரொம்ப வெயிலில் பாடி வதங்கி வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப உரிமையோடு கேட்பாங்க. பார்த்துருக்கலாம் நீங்கள், இந்த பாட்டி மாதிரி இந்த தாத்தாலாம் கேட்டிருப்பாங்க, அம்மா ஒரு சொம்பு எனக்கு நீச்சல் தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீச்சல் தண்ணின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த சாதத்துலேருந்து வர தண்ணி தான் அந்த கண்டென்ட். அந்த தண்ணி அதுலேயும் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது பல்வேறு பேர்களில் வந்து இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இதை தான் வெளிநாட்டுக்காரன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டீ, காஃபி இந்த மாதிரி ஐட்டத்தெலாம் கொடுத்துட்டு அவன் இதை பாட்டிலில் போட்டு அடைச்சி அவன் வந்து இதை ஆரோக்கியமாக மார்னிங் ரைஸ்ன்ற பேரில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கான். இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு வாரத்தில் ரெகுலராக சாப்பிட முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டா நம்ம பல்வேறு பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலாம். அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் அப்படின்னு வருமுன் காப்போம்ன்றது சொல்லுவோம். அந்த மாதிரி வருமுன் நிறைய டிசீஸை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து தடுத்து நிறுத்தலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.